ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஆட்டோகேடில் அரேங்கிற ஒரு கமாண்டை நம்ம பார்த்துருப்போம். அந்த கமாண்டு எத்தனை வெரைட்டிஸாக இருக்குது, ஒரு வெரைட்டிலையும் எப்படி இயங்குது அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ப்ளஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலமாக என்னோடய ஐடியா உங்களுக்கு ஃபார்வர்டில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, நான் எப்படி மேக்ஸிமம் ஒரு வாரத்துக்கு 3 வீடியோ 4 வீடியோ எப்படி மேக்ஸிமம் போட்டுருவேன். ஸோ அந்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்படி மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஒரு நிமிஷமும் உங்களுக்கு வேல்யூபுளாக தான் இருக்கும். ஓகே, நம்ம அந்த மாதிரி தான் ஒரு வீடியோவும் ரெடி பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, ஓகே, ஆட்டோகேடோட ஹோம் பேஜுக்கு போயிடலாம். அனுப்பணுமா, ஆட்டோகேடோட ஹோம் பேஜில் இருக்கும் நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஷீட்டை நம்ம க்ரியேட் பண்ணிப்போம். அதே மாதிரி F8 யூனிட் நம்ம வந்து மில்லிமீட்டர் தான். ஸோ UN என்ட்ரு கொடுத்திங்கன்னா இன்ச்சில் மில்லிமீட்டர்னு கொடுத்துங்க. ப்ரிசிஷன் வேல்யூ 0. ஒரு ஃபார்மேட்டுக்கு வைக்கிறேன். உங்களுக்கு நம்ம ஒன்றும் பெருசாக ட்ராயிங் வரைய போகிறதில்ல. ஒரு கமெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, சரி, லிமிட்ஸ் நான் இப்போ செட் பண்ணிக்கிறேன். பேப்பர் சைஸ் வந்து 0லேருந்து 500 வரையும் வச்சுக்கிறேன். ஓகே, ஓகே, இப்போது போலார் அரே அப்படிங்கிறது இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அரே. போலார் அரேயில் அதில் நம்ம போலார் அரேயை பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக பார்த்துருப்போம். ஒரு இதுலேயும் என்ன டீட்டெயிலாக பார்த்துருப்போம். போலார் அரேங்கிறது இப்படி ஒரு சர்க்கிள் இருக்குது. ஓகே, அந்த சர்க்கிளில் சம் டிஸ்டன்ஸில் நான் இன்னொரு சின்னதாக ஒரு சர்க்கிள் வரைகிறேன். இதே மாதிரியே சம் டிஸ்டன்ஸில் எனக்கு இதே சைஸில் சர்க்கிள் நிறைய வேணும் இந்த மாதிரி உள்ள அப்படின்னு சொன்னால் நான் அதில் போலார் அரே யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம சொல்லி கொடுத்துருப்பேன். அதாவது ஏஆர் என்டர் அரே, அதில் போய்ட்டு நம்ம போலார்னு செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணி என்டர் கொடுத்துட்டு எந்த சென்டர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு போலார் பண்ணணும்னு கேட்கும். இந்த பெரிய வட்டத்தோடதை கொடுத்துட்றேன். ஸோ எனக்கு ஐட்டம்ஸுன்றதில் பார்த்தீங்கன்னா 6ன்னு இருக்கா 6ன்னு இருக்குது. ஸோ எனக்கு 1 2 3 4 5 6 அந்த வட்டத்தை சேர்த்து 6 ஆப்ஜெக்ட் எனக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. இதில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸை நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு. 13 சொன்னோன்னா 13 வந்துடும். எல்லாமும் ஒரே டிஸ்டன்ஸில் இருக்கும். ஒரு வட்டமும் டிஃப்ரெண்ட்டே இருக்காது. அந்த அதில் வரைஞ்சிருக்கோம். இது நம்ம தனியாக வரையுதுன்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கஷ்டம், டைம் வேஸ்ட். ஸோ இப்படி வரைகிறதுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லியிருப்பேன். சரி, வாங்க இப்போ நம்ம போகலாம். இதுதான் அரே கமெண்ட்டு. இந்த அரேயில் இந்த மாதிரி ஒரு அரே இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா எத்தனை டைப் ஆஃப் அரே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கும். இதில் ஃபஸ்ட் டைப் ரெக்டாங்குலர் அரே. ரெக்டாங்குலர் அரேனா என்னென்னு பார்த்துருவோம். ஓகே, ரெக்டாங்குலர் அரே அதை பார்த்திங்கன்னா சின்ன ஒரு நோட்ஸ். ஓகே, அடுத்தது பாத் அரேன்றதில் பார்த்து அப்படியே வச்சிங்கன்னா அதுலேயும் ஒரு சின்னதாக ஒரு நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. பாத் அரேன்னு இருக்குது. தேர்டு பார்த்திங்கன்னா போலார் அரே. இது வந்து எல்லாருக்குமே தெரியும். இதில் வந்து உங்களுக்கு அந்த சின்னதாக ஒரு கிங்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க. இது எப்படின்னா இதில் பார்த்திங்கன்னா இப்போது ஒரு ஆப்ஜெக்ட் இந்த அளவு இருக்குது. லெஃப்ட் சைடில் ஒரு ஆப்ஜெக்டை ரைட் சைடில் உள்ள மாதிரி மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ பாத்தரே என்ன, பாத்தரேங்கிறது ஒரு ஆரோ வரைஞ்சிருக்காங்க. அந்த ஆரோவில் ஒரு ஆப்ஜெக்டை வச்சுட்டு சம் டிஸ்டன்ஸில் ஒரு 5 ஆப்ஜெக்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. ரெக்டாங்குலர்னால் என்ன, ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்ட். இது நம்ம கிளியராக பார்ப்போம். ஒரு ரெக்டாங்குலர் வரைஞ்சிருக்காங்க. அந்த ரெக்டாங்குலரில் ப்ளஸ்ஸு, அதாவது சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு ஒரு முனையில் வந்து ஏதோ ஒரு சம் ஆப்ஜெக்ட் வச்சுருக்காங்க. அந்த ஆப்ஜெக்ட்டு 4 எல்லா கார்னர்லேயுமே எல்லா முனையிலையும் போயிடுச்சு. அந்த மாதிரி வச்சுருக்காங்க. சரி, ஓகே, நம்ம இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு லைன் எடுத்துக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நான் வரைகிறேன். என்ன வரைகிறேன்னா ஒரு சின்ன ஒரு பாக்ஸ். ஓகே, இது வந்து அளவு அதெல்லாம் எதுவுமே இல்லை, சும்மா ஒரு பாக்ஸ் நான் வரைகிறேன். இந்த சைஸ் போதும் எனக்கு. ஓகே, நான் இந்த பாக்ஸை இப்போது அரேயில் ஃபஸ்ட்டு ரெக்டாங்குலர். ஸோ நான் ரெக்டாங்குலராக அரேயை கிளிக் பண்ணிவிட்டு எந்தெந்த ஆப்ஜெக்டை ரெக்டாங்குலர் அரே பண்ணணுமோ அதை நான் கிளிக் பண்ணி என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ரோன்னு இருக்குது பார்த்தீங்களா. ரோனா என்ன, ரோனா 1 2 3 மேலேருந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 இதுதான் ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதே காலம்னு இருக்கும். காலம்னா என்ன, காலம்னுங்கிறது இதுதான் 1 2 3 4. இப்போது 4ங்கிற மாதிரிக்கே இருக்குது காலம். நான் 5ன்னு மாற்றுறேன்.
ஓகே புரியுதா? இதுதான் காலம். எது எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு பார்த்துக்குங்க. இப்போது நான் காலத்தில் மாற்றுறப்போ எக்ஸ்டெண்ட் ஆகிறது என்ன அதை பார்த்துக்குங்க. அதுதான் காலம். 10 காலம்ஸ் நான் வச்சுட்டேன். இப்போ ரோஸ். இந்த ரோஸ்னு என்ன? ரோனா இதுதான் 1 2 3. இந்த ரோ வந்து ஒரு 5 வேணும். 56ன்னு போய்ட்டு பாருங்க. 56 எனக்கு ரோ வேணும் அப்படின்னா அதே இதுக்கு பார்த்திங்கன்னா 56 இது அதே சைஸு எல்லா ஒரு பாக்ஸுக்கும் எவ்வளோ கேப் இருக்கோ அதே மாதிரி தான் மேலேயும் இருக்கும், அடுத்த பாக்ஸுக்கும் இருக்கும், இந்த மாதிரி எல்லா பாக்ஸுக்கும் இருக்கும். புரியுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதுக்கு பேர் தான் ரெக்டாங்குலர் அரே. இது எத்தனை பேருக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டீங்கன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு அரேவும் இருக்குது. ஓகே, இதை நான் டெலிட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ உங்களுக்கு ரெக்டாங்குலர் அரேனா என்னன்னு தெரியும், ரைட்? அகைன் நான் வந்து சொல்லித்தரேன். சர்க்கிள் போட்டுக்கிட்டு ரெக்டாங்குலர் அரே கொடுத்தீங்க அப்படின்னா எத்தனை ரோ எத்தனை காலம்னு கேட்கும். உங்களுக்கு எத்தனை ரோ வேணும்? எனக்கு 5 ரோ போதும். காலம் வந்து 3 இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு 1 போதும். அப்போது இந்த மாதிரி வந்துடும். ஓகே இப்போது அரே கமாண்டில் பார்ட் 2 அரே கமாண்டில் ரெண்டாவது ஒரு டைப்பாக பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பாத் அரே அப்படின்ட்டு ரெண்டாவது. நம்ம ஆக்சுவலாக போலார் அரே தெரியும். ஓகே, அதனால் அதை லாஸ்ட்டாகவே பார்ப்போம். லாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி பாத் அரேனா என்ன? பாத் அரேங்கிறது உங்களுக்கு டக்குன்னு புரியாது, ரைட்? பாத்துனா என்ன? ஃபஸ்ட்டு அரேனா என்னென்னு. அரேனா ஒரு ஆப்ஜெக்டை எவ்வளோ வேணுமோ அத்தனை எடுத்துக்கலாம். ஒரு ஆப்ஜெக்ட் ரெடி பண்ணிவிட்டு ஒரு 10 20ன்னு கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அரே. அது என்ன பாத்? எந்த வழியில் அது வேணும்? இப்போது ஒரு லைன் வரைஞ்சிட்டேன். எனக்கு இந்த லைன் எப்படி நேராக போதோ இந்த மாதிரியே இப்போ வருங்க வரேன் ஒரு சர்க்கிள். இந்த லைனு எப்படி நேராக இருக்கோ அதே மாதிரியே நேராக என்னென்னா இந்த சர்க்கிளையும் ஃபுல்லாக நான் ஒரு 10 சர்க்கிள் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். வைங்களேன், கிளிக் பண்ணிட்டேன். பாத் அரே, செலக்ட் ஆப்ஜெக்ட், செலக்ட் பாத். பாத்துனா செல்ல வேண்டிய பாதை. அதை நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா எவ்வளோ ஆப்ஜெக்ட்டுங்கிறது போய்டும். இப்போ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஐட்டம்ஸ், அந்த ஐட்டம்ஸ் 8ன்னு இருக்குது. நான் மாற்றிக்கிறதுனாலும் மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ ஐட்டம் இங்கே பார்த்தீங்கன்னா 8ன்னு இருக்குது. ஸோ நான் 8 அப்படின்னாலும் இந்த ரோ இருக்குது பாருங்கள். இதுலேயும் 2 ரோ வச்சுக்கலாம், 3 ரோ வச்சுக்கலாம், 23 ரோ பாருங்கள். 23 ரோனா அதே ப்ராப்பராக இருக்கும், ரொம்ப ரொம்ப ப்ராப்பராக இருக்கும். அரே கமெண்டை பொறுத்தவரை அதுதான். இப்போது ஓகே இப்போ நான் ஒரு இது இந்த நான் பண்ண போகிறது வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோ, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதாவது டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அந்த கமெண்ட்டை போய் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இது புரியும். இப்போ நான் ஒரு பார்த்து உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். ஓகே, ட்ராயிங்ட்டு போய்ட்டு நம்ம என் மாதிரி சிம்பிள் எடுத்து எப்படி நம்ம ட்ரா பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிளியராக சொல்லியிருப்பேன். கமாண்டோட நேம் எல்லாமும் சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஓகே, இப்போது இது ஒரு மவுண்டைன் மாதிரி கிட்டத்தட்ட நான் ஒன்று ட்ரா பண்ணிட்டேன். வளைஞ்சு நெளிஞ்சு ஒரு லைன். ஓகே, இது லைன் இல்லை. ஆக்சுவலாக இதுக்கு என்ன நேமுங்கிறது, இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன் ப்ரீவியஸ் வீடியோவில். பாத் அரே தான் நம்ம பார்த்துட்ருக்கோமா. பாத் அரே எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு நான் சர்க்கிள், இங்கே ஒரு சர்க்கிள் நான் வரையணும்ப்பா. இந்த சர்க்கிள் இப்படி எப்படி ஏறி இறங்கியிருக்கோ இந்த லைன் படியே போகணுன்னா இந்த வழியில் போகணும் அப்படிங்கிறது தான் பாத் அரே. ஸோ இந்த லைனை பின்பற்றும் இந்த சர்க்கிள். எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ பாருங்கள், நான் பாத் அரே எடுத்துட்டேன். பாத்தை செலக்ட் பண்ணோன்னே பாருங்கள் சர்க்கிளை. ஓகே, இந்த பாத்து ஐட்டம்ஸு இப்போது ஐட்டம்னு இந்த இருக்குல்ல, ஐட்டம் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா இந்த பாத்தை ட்ராக் பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, வெளில வந்துட்டேன். பாத்தை நான் இப்போ ட்ராக் பண்ணுவேன் பாருங்கள். ஓகே, பாத்தை நான் ட்ராக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அரே பாத் அரே பாத்தை கிளிக் பண்ணணும். சாரி, நம்ம ஃபஸ்ட்டு பாத் அரே எடுத்துகிட்டு பாத்தை கிளிக் பண்ணுங்கள். எந்த பாத் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். பாத்தை கிளிக் செலக்ட் ஆப்ஜெக்ட், சாரி
ஃபஸ்ட்டு நம்ம பாத் அரேயில் செலக்ட் ஆப்ஜெக்ட், அதாவது கண்டினியூ பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு அந்த கிளிக் பண்ணி என்டர் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பாத், எந்த பாத் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணிட்டேன். தனித்தனியாக இருக்குது, நம்ம பாத்தை ஒன்றா சேர்க்கணும், அதையும் பார்த்துங்க. ஜே என்டர். ஓகே, நான் இப்போ வந்து பாத்தரே எடுத்துட்டேன். செலக்ட் ஆப்ஜெக்ட், என்டர். பாத்தையும் கொடுத்துட்டேன்னா அந்த பாத்துக்கு வரும் ஆக்சுவலாக. நீங்கள் ஓகே வரும். இப்போது பாருங்கள், நான் டெலீட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து அதே எண்ணெய் எடுத்து வரைகிறேன்னு வச்சுப்போமே. வரைஞ்சிட்டேன். இப்போது ஒரு சர்க்கிள், இதை வந்து நான் பாத்தரை கொடுக்கணும்னா பாத்தரை எடுத்துகிட்டு செலக்ட் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, அந்த பாத்தில் நான் இந்த லைனு போய் எண்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்பயே உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ட்ராக் பண்ணிக்கணும். ஓகே, நல்லா கவனிச்சிங்க. ஒன்றும் இல்லை, எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ அவ்வளோதுக்கு நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு இதில் எவ்வளோ ஐட்டம்ஸ் வைக்க முடியுமோ அதுவே க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, இதில் எவ்வளோ, இப்போது இதில் வந்து 1 2 3 4 5 6 7 8 சர்க்கிள் வைக்கலாம். ஸோ அதுவே ட்ராக் பண்ணி கொடுத்துருச்சு. இதுதான் பாத்தரே. நெக்ஸ்ட் போலார் அரேக்கு ஒரு சர்க்கிள். அதுதான் போலார் அரேங்கிறது சர்க்கிள் தான். என்னென்னா இந்த சர்க்கிளை ஃபாலோ பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் வரும். அது ட்ரையாங்கிளாக இருக்கலாம், ரெக்டாங்கிளாக இருக்கலாம், ஸ்கொயராக இருக்கலாம், சர்க்கிளாக இருக்கலாம். நான் ஒரு சர்க்கிள் போட்டு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் போட்டு காமிக்கிறேன். ரைட், ஓகே. இப்போ இதை நான் போலார் பண்ண போகிறேன். ஸோ இந்த எல்லா ஆப்ஜெக்டையும் க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் நான் போலார் அப்படின்னு மாற்றிக்கிறேன். எந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி, எனக்கு இந்த பெரிய சர்க்கிளோட மிடில் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி. ஸோ பண்ணிட்டேன். இப்போது இதில் எத்தனை ஐட்டம் வேணும்னு நீங்கள் மாற்றிக்கலாம். 10 20ன்னு வச்சு பார்ப்போமா. 20னா எரர், என்ன எரர்? இதில் 20 இங்கே பாருங்கள், 20 வச்சா இந்த மாதிரி எப்படி ஆகிட்டு பார்த்தீங்களா, ஸ்கொயர் மேலே ஸ்கொயர் அந்த மாதிரி வந்துடுச்சு. தெரியுதா? இந்த ஒரு ஸ்கொயர் போல் அந்த மாதிரி வந்துடும். நீங்கள் ஐட்டம்ஸ் எவ்வளோ வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். 30 வைப்போம். தெரியுதா? மேலே 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 வந்துட்டுருக்கோம். 100 வச்சோன்னா எப்படி ஆகிட்டு பாருங்க. இது ஒரு டிசைனாகவே ஆகிட்டு. ஸோ இதுதான் டைப் ஆஃப் அரே கமாண்ட். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? கரெக்டான ப்ராப்பரான ஒரு ட்ராயிங்கை ரெடி பண்ணி கொடுக்கறது தான் இந்த போலார் அரேயோட வேலை. பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம். அது வரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்து வேறு லெவலில் இருந்து நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு லைக்